इसके पहले ऐसा कुछ देखा है तुमने? சாய்த்தே மீண்டும் நின்றான். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த 5 படங்களை ஓடிடியில் போய் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த 5 படமும் யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படங்களோட கதையை பற்றி சொல்கிறேன். எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தை வேணால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம நேரடியாக லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் அதர்ம கதைகள் அப்படின்றது. நிறைய பேர் இந்த படம் வந்ததையே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இது ஒரு சூப்பரான ஆந்தாலஜி படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மொத்தமா 4 கதைகள் இருக்கும். 4 கதையிலயும் காமனா ஒரு பாயிண்ட் இருக்கும். அதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் 4 கதையும் முடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். யூடியூப்ல இப்ப இந்த படம் இருக்கு. பார்க்காம இருக்கவங்க பாத்துருங்க. நிறைய பேர் இணைஞ்சு தான் நடிச்சிருப்பாங்க. வெற்றி நடிச்சிருப்பாரு, அம்மு அபிராமி நடிச்சிருப்பாங்க, திவ்யா துரைசாமி நடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான நிறைய பேர்லாம் நடிச்சிருப்பாங்க. நான் முதல்ல சில கதையை பத்தி சொல்றேன். அம்மு அபிராமி கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை சேர்க்கறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல சேர்க்கறாங்க. பக்கத்துல இருந்து அம்மு அபிராமி தான் நல்லபடியா பாத்துக்கறாங்க. அப்ப அவரை கொல்றதுக்கு சிலர் முயற்சிலாம் எடுக்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க போல. அந்த எல்லா ஆபத்துல இருந்தும் அம்மு அபிராமி தான் அவரை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யா துரைசாமியோட கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சாதாரண வேலை பார்க்கறவங்களா இருப்பாங்க. ஒரு பையன் துரத்தி இவங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல இவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. ஒரு பணக்காரங்க குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. எங்களுக்காக நீ வாடகை தாயா இருக்கணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. திவ்யா துரைசாமிக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா அம்மா குடும்ப கஷ்டத்தெல்லாம் சொல்லி பண்ணுன்னு சொல்றாங்க. அதை பண்ணதுக்கு அப்புறம் திவ்யா துரைசாமிக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்றது அந்த கதையா இருக்கும். இதை தாண்டி வெற்றி சாக்ஷி ஒரு கதை பண்ணியிருப்பாங்க. அந்த கதையை பொறுத்த வரைக்கும் வெற்றி இருக்கார்ல, கேம் அடிக்டா இருப்பாரு. அதாவது கேம் மூலியமா காசெல்லாம் இழப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய காசை இழந்துடுறாரு. அப்படி காசை இழந்தவர் இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரதுக்காக குழந்தைய கடத்தினா என்னன்ற மாதிரி சில முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் அந்த கதையா இருக்கும். ஆக மொத்தத்துல 4மே வேற வேற கதையா இருக்கும். காமனா ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்கும். ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் எல்லா கதையும் முடிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் அம்மு அபிராமியோட கதைலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த கதையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ஜாக் 101 அப்படின்றது. இது ஒரு கன்னட கிரைம் த்ரில்லர் படம் தான். விஜய் ராகவேந்திரா அப்படின்றவர் தான் லீட் ரோல் பண்ணியிருப்பாரு. த செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்ற படத்துல நடிச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்துலயும் நடிச்சிருப்பாரு. இவர் மேக்ஸிமம் த்ரில்லர் படங்கள் தான் நடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் இது. இந்த படத்தோட கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜாக் 101 அப்படின்ற பேர்லயே இந்த படம் தமிழ்ல இருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கு. அதுதான் ஜாக் 101 இருக்கும். ஒரு ஒரு காதலி டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்தவங்களுக்கு ஏதோ ஆயிருது போல. சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருப்பாரு. அந்த அண்ணனோட ஃப்ரெண்டா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. அண்ணனால இப்ப வர முடியாத நிலைமையா இருக்கும். தங்கச்சி காணாம போயிட்டாங்க. இருந்தாலும் அண்ணன் ஃபாரின்ல வேலை விஷயமா லாக் ஆயிருக்காரு, வர முடியாது. அதனால அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, என் தங்கச்சி உனக்கும் தங்கச்சி மாதிரி தானே மச்சான், என்ன ஏதுன்றத நீ போய் விசாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அந்த தங்கச்சி காணாம போனதுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த இடத்துல இவருக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. இவங்க ஒரு வேளை இன்வால்வ் ஆயிருப்பாங்களா, இவங்க தான் அப்படி காணாம போனதுக்கு காரணமா இருப்பாங்களான்ற மாதிரி 2-3 பேரை சந்தேகப்படுறாரு. இப்படி இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. லவ் ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த விசாரணையில அந்த தங்கச்சியும் பாய் ஃப்ரெண்டும் காணாம போனதுக்கு யாரு காரணம்ன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஆக்சுவலா இவர் தங்கச்சி கேஸை விசாரிக்கும் போது தான் ஏற்கனவே நிறைய ஜோடிகள் காணாம போயிருக்கிறதுலாம் இவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த ஊர்ல தொடர்ச்சியா இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கவங்களே எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வச்சு தான் முடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு சவுண்ட் ஆஃப் பூட் அப்படின்றது. பூட் சவுண்ட் அப்படின்ற பேர்லயும் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இது ஒரு சூப்பரான மலையாள சஸ்பென்ஸ் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சுரேஷ் கோபி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. போலீஸ் ரோல் பண்ணியிருப்பாரு. இவர் போலீஸா விசாரணை பண்ண போறாருனாலே அந்த படம் சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த படமும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சூப்பரான படம்னு
படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பாலா ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அனிரோஸ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. தமிழ்ல கொஞ்சம் பழைய படத்துலலாம் பாலான்னு ஒருத்தர் நடிச்சார்ல, அவர் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா, ஸ்டார்டிங்கே ஒருத்தர் மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபரால கொல்லப்படுறாரு. அந்த கேஸை நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் ஒரு காதல் ஜோடி இருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசார்ட்ல தங்குறதுக்காக வராங்க. அந்த ரெசார்ட்டை பார்த்துக்கிறதுக்காக ஒரு பெரியவர் இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த ரெசார்ட்ல இருக்க அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. பாய் ஃப்ரெண்டுமே மிஸ் ஆயிடுறாரு. இந்த கேஸும் சுரேஷ் கோபிக்கு வருது. சுரேஷ் கோபி விசாரிக்கிறதுக்காக வராரு. அப்படி விசாரிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டோரியை சொல்றாரு. பாய் ஃப்ரெண்டு சொல்ற ஸ்டோரியில அந்த ரெசார்ட்ல ஒரு பெரியவர் இருக்கார்ல, அவர் தான் இந்த பொண்ணை சாவடிச்சிட்டாரு, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, வந்ததுல இருந்தே அந்த பெரியவரோட ஆக்டிவிட்டி சரி கிடையாது, அவர் தான் சாவடிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த பெரியவர்கிட்ட பேசலான்னு பேசினா அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாய் ஃப்ரெண்டு தான் சாவடிச்சிட்டான்னு சொல்றாரு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்ததுல இருந்தே இந்த பாய் ஃப்ரெண்டோட ஆக்டிவிட்டி தான் சரியில்லை, இவன் தான் சாவடிச்சிருக்கான், இப்ப என்ன மாட்டி வர்றதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பழி போட்டுக்கிறாங்க. உண்மையில குற்றத்தை பண்ணது யாருன்றத சுரேஷ் கோபி கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பார்க்காம இருக்கீங்கன்னா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போறது ஒரு இந்தி படம் தான். இந்த படத்தோட பேரு 3G அப்படின்றது. ஆக்சுவலா இந்த படம் 2013லயே இந்தியில வெளியாயிருச்சு. கத்தி வில்லன் தான் இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படம் தந்தி ஒன் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தோட கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோ இருக்கார்ல, கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஃபிஜி தீவுக்கு வந்திருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்டு கட்டி பிடிக்கிறதுக்காக வரும்போது ஹீரோவோட போனு தெரியாதனமா அங்க இருக்க தண்ணியில போய் விழுந்துருது. சரி, இப்போதைக்கு செகண்ட்ஸ் போன் ஒன்று வாங்கிக்கலான்ற மாதிரி ஃபிஜிலேயே வந்து இவர் செகண்ட்ஸ் போன் வாங்குறாரு. எனக்கு 3G போன் தான் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்குறாரு. அப்பதானே 3Gலாம் வந்த டைம், அதனால அந்த மாதிரி போன் வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்குறாரு. ஆனா அந்த போன்ல தான் ஒரு அமானுஷம் இருக்கு. அதாவது அந்த போன்ல இவர் கேர்ள் ஃப்ரெண்டை போட்டோ எடுக்கணும்னு நினைக்கும் போது வேற ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. அதே மாதிரி அடிக்கடி அந்த போனை ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி ஒரு வீடியோ பிளே ஆகுது. ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை அடிச்சே சாவடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பிளே ஆகுது. இந்த போன்ல ஏதோ மர்மம் இருக்கு, அந்த மர்மத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. போக போக அந்த போனை யூஸ் பண்ண ஹீரோக்குள்ள வேற யாரோ வர மாதிரிலாம் இருக்கு. அதாவது ஒரு பேய் ஹீரோ உடம்புக்குள்ள பூந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த போனுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன? அந்த போன்ல ஒரு வீடியோ வந்ததுல கேர்ள் ஃப்ரெண்டை பாய் ஃப்ரெண்டை அடிச்சே சாவடிக்கிற மாதிரி, அது என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் முயற்சி பண்றாங்க. இவங்க அதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒன்ஸ் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது ஒரு தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்ல சூரக்கோட்டை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தெலுங்குல நிறைய காமெடி ரோல் பண்றவர் தான் இந்த படத்துல லீடா பண்ணியிருப்பாரு. இதுலயும் கொஞ்சம் காமெடி ரோல் கலந்து தான் பண்ணியிருப்பாரு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இதுக்காக லாங்ல இருக்க ஒரு கோயிலுக்கு வரலான்ற மாதிரி இவங்களுமே ஜீப்ல டிராவல் பண்ணி அந்த கோயில் கிட்ட வந்துடுறாங்க. இப்போ இந்த கோயிலை விட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது இவங்க உள்ள இருக்கும் போதே நடைய சாத்திட்டு போயிடுறாங்க. ஐயோ, நம்ம உள்ள இருக்கிறது தெரியாம நடைய சாத்திட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு கூட்டத்தை பத்தி நமக்கு காமிச்சிடுறாங்க. இந்த கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, நைட்டு நேரம் காதல் ஜோடி தனியா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட எல்லை மீறிலாம் நடந்துட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட இந்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு அந்த கோயிலுக்குள்ள பூந்து வராங்க. கோயில்ல இருக்க எதையோ திருடுறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது இந்த காதல் ஜோடிக்கு தெரியுது. இந்த காதல் ஜோடி தெரியாம மாட்டியிருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு கும்பல் இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்குள்ள வந்து நகையை திருடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது இவங்களை நம்ம தடுக்கணும், நேரடியா தடுக்க முடியாது, மறைஞ்சிருந்து எப்படியாவது தடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய முயற்சிலாம் எடுக்கிறாங்க. அந்த முயற்சி பலனளிச்சு இவங்க அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு நகையை காப்பாத்தினாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டை நீங்க கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சூப்பரான ட்விஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல படம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களுமே நல்லா தான் இருக்கும். இந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க பார்த்துருக்கீங்க, எந்த படம் உங்களுக்கு பிடிச்சது, எது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.